சிவா ஐலி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவா ரேஷ்மா 2 பேரும் மோனிகாவை பார்க்க போயிட்டாங்க. இங்க ஐலியோட டீம் எல்லாரும் சாந்தியை பார்க்கறக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க பார்க்கும்போது சாந்தியோட வீடு வெளியில பூட்டி இருக்கு. இதை பார்த்ததும் ஐலிக்கு குழப்பமா இருக்கு. நம்ம வர்ற விஷயம் தெரிஞ்சு எப்படியோ அவங்க தலைமறைவாயிட்டாங்க. அவங்கள எப்படி பிடிக்கிறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அடையாளமா ஒரு கருப்பு மாஸ்க் கிடக்குது. அதை பார்த்ததும் இது வர்மாவோட ஆளுக தான். வர்மாவோட ஆளுக நமக்கு முந்தி வந்து அவங்கள எப்படியோ கடத்திட்டாங்க. அவங்கள பாதுகாப்பா வச்சிருக்காங்க. நம்ம வந்து தூக்குவோன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி அவங்கள பிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஐலி. என்ன பண்றது, நம்மளுக்கு முந்தி வந்து அவங்கள எப்படியோ கடத்திட்டு போயிட்டாங்களே. இப்போ அந்த அம்மா இருந்திருந்தா எல்லா உண்மையும் வெடிச்சிருக்குங்கிறாங்க. ஆமா, இப்போ சிவாவும் வேற பக்கத்துல இல்லை. நம்ம எப்படி அந்த அம்மாவை தேடுறது குழப்பத்தோட இருக்காங்க ஐலி. இங்க செலியன், சிவா, ரேஷ்மா 3 பேர் மோனிகாவை பார்க்க வந்திருக்காங்க. மோனிகாவோ செம ஜாலியா இந்திராணியை எப்படியோ பழி வாங்கியாச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ செலியன் வந்து நிக்கிறத அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா செலியனை பார்த்ததும், அடடே இவ்வளவு நாளா வந்த பாதை தெரியலையோ, இப்பதான் இந்த சேனலுக்கு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சா? ஏன் என்னை பார்க்கணும் கூட உங்களுக்கு இவ்வளவு நாள் தோணல பாரு. ஆமா, மாமனார் வீடே ரொம்ப சௌகரியமா போச்சா, அங்கேயே தங்கிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு ரொம்ப கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி சிவாவும் ரேஷ்மாவும் வந்து நிக்கிறத பார்க்காத மோனிகா, அட பின்னாடியே இவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, என்ன விஷயமா எல்லாரும் என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சாந்தியை பத்தி கேட்டு போலான்னு வந்திருக்கோம். ஆமா, சாந்தி உங்க சேனல்ல தானே உதய பெருமாள் பத்தி தப்பு தப்பா சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. ஆமா, இந்த நியூஸ் உங்களுக்கு தெரியலையா? என்ன நேரடியாக பார்த்து கேட்டு போலான்னு வந்தீங்களோ அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அவங்க நம்பர் வேணும்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க மோனிகா. என்கிட்ட என்னைக்கு இருந்தாலும் இப்படி தான் வசமாக வந்து சிக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட வழிய வந்தீங்களா அப்படின்னு மோனிகா கேட்கும்போது, நாங்கள் ஒன்றும் வசமாக சிக்கலை, நீ தான் எங்ககிட்ட வசமாக சிக்கியிருக்க, இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. அதில் மோனிகா யாருக்கிட்டயோ பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் டைமில் உதய பெருமாள் பற்றி தாறுமாறா இப்படி எல்லாம் நம்ம நியூஸ் பரப்பணும்னா நம்மளுக்கு அமௌண்ட் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க மோனிகா. இதை பார்த்ததும் மோனிகாவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவ்வளோ பெரிய குட்டு வெடிச்சு போச்சு, என்னை பற்றின தகவல் இவ்வளவு ஈஸியாக இவங்க வீடியோ எடுத்து வச்சிருக்காங்களே, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு முகத்தில் அப்படியே ஆடலை பதறி போய் நிற்கிறாங்க. என்ன மோனிகா, அந்த சாந்தியோட நம்பரை கொடுக்குறீங்களா, இல்லை இந்த வீடியோவை வெளியே ஒளிபரப்பட்டுமான்னு கேட்குறாங்க. இல்லை நான் சாந்தியோட நம்பரையே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா சாந்தியோட நம்பர் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு போகிறாங்க சிவாயிலி டீமே எல்லாரும் ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சிவாவும் ரேஷ்மாவும் அங்கே போகிறாங்க. அவங்கள கண்டபடி வாய்க்கு வந்தபடி நம்ம ஐலி ரேஷ்மாவை திட்டி தீக்குறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சிவா சொல்கிறாங்க, இதை பாரு ஐலி, நீ ரேஷ்மாவை இப்படியெல்லாம் திட்டாத. ரேஷ்மா என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா? சாந்தி நியூஸில் பேட்டி கொடுத்ததுலேருந்தே ரேஷ்மா சாந்திவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா, அவளை ட்ரேஸ் பண்ணியிருக்கா, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கா. அவளை பற்றி நீ இப்படி தப்பு தப்பாக பேசிட்டியா இல்லைங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐலி உண்மையா அப்படின்னு கேட்டுட்டு சாரி கேட்குறாங்க. ரேஷ்மாவும், ஆமாம் ஐலி, நீங்கள் எவ்வளோ அர்ஜென்ட்டாக போயிருக்கீங்க, கையும் களமாக பிடிபட்டு இப்போ சிக்காமையும் போயிட்டாங்க. ஆனால் இந்த நேரத்தில் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே கூட்டிகிட்டு போயிருக்கலாம். நான் செஞ்சது தப்பு தாங்கிறாங்க. இவ்வளவு டென்ஷன் ஆயிருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஏன் சொல்கிறீங்க? இப்போ தான் சாந்தியை கையும் களமாக பிடிச்சோம் 4 ரவடிங்க, அதுவும் வர்மாவோட ஆளுங்களாக தான் இருக்கும். சாந்தியை ஒரு ஜீப்பில் கடத்திக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லையா, அப்படியா, அந்த நம்பர் கூட அப்படின்னு சொல்லி சிவா வாங்கி வைக்கிறாங்க. அந்த நம்பரை நாங்கள் ஃபாலோ பண்ணி போயிட்டு தான் இருந்தோம். அப்போ தான் இந்த ஜீப் மேக்கர் பண்ணிடுச்சுங்கிறாங்க. சரி இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வீட்டுக்கு போ. அக்கா ஒருத்தன் தனியாக இருப்பாங்க. இன்னைக்கு நைட்டு லைவ் நியூஸ் வேறு போடணும். அதனால அவங்களுக்கு நீ சப்போர்ட்டாக இரு. சாந்தியோட ஃபோன் நம்பர் எங்கள்கிட்ட இருக்குது. அதனால அவங்க நம்பரை ட்ரேஸ் பண்ணி போனால் கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க சிவா. சரி சிவா, நான் அப்போ வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் ஜீப்பில் வந்துருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஐலி. இங்கே பார்த்தா வர்மாவோட ஆளுகளை அனுப்பி வச்சு சாந்தியை தூக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே கபிலன் அந்த சாந்தியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வர்மாவோட ஆளுக உடனே வர்மாவுக்கு ஃபோன் பண்ணி கபிலன் சாந்தியை கூட்டிகிட்டு போயிட்டாங்கிறாங்க. அப்போ கபிலன் கூட்டிகிட்டு போனது கேள்விப்பட்டதுமே வர்மாவுக்கு சரியான கோவம் வருது. கபிலன் எதுக்காக கூட்டிகிட்டு போகிறான்? அப்போ அவன் குடும்பத்துக்காக ஆதரவு பண்ண போகிறானா, இல்லை அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிறானா? வர்மா, நாங்களும் எவ்வளவோ போராடி பார்த்தோம், ஆனால் கபிலன் கேட்குற மாதிரி தெரியல. எங்கே இருந்தால் பாதுகாப்பு இல்லைன்னா அவனே கூட்டிகிட்டு போயிட்டாங்கிறாங்க. இதை கேட்டதும் வர்மாவுக்கு வந்த கோவத்துக்கு உடனே கபிலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கபிலன் ஃபோன் எடுக்கவே இல்லை. ஃபோன் எடுக்காமையே ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. வர்மாவுக்கு இன்னும் டென்ஷன் அதிகம், கோவமாக இருக்குது. அப்போ கபிலன் அந்த சாந்தியை தூரமாக காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. சாந்தியோட ஃபோன் நம்பர் எங்கே போயிட்டுருக்கோ அந்த சிக்னல் காட்டிகிட்டே இருக்குது. சிவா முதற்கொண்டு அவங்க டீமும் பின்னாடியே போகிறாங்க. ஒரு வழியாக கபிலனோட காரை மடக்கி பிடிச்சிடுறாங்க சிவா. குறுக்காட்டி அடுத்தது சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. கபிலன் இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது சாந்தியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடணும். இவங்க யாரு? வர்மா ஆளுகளை கிட்ட இருந்து தான் நான் சாந்தியை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இப்போ இவங்க புது டீமாக வந்து இறங்கியிருக்காங்களே, இவங்க யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா கபிலன், இவங்க கையிலையும் சிக்காம சாந்தியை எப்படியாவது கடத்தி கூட்டிகிட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. சிவா டீமும் அவங்கள விடுற மாதிரி தெரியல. கபிலனும் அவங்க கிட்ட இருந்து திமிரிக்கிட்டு சாந்தியை ஒரு வழியாக வெகு ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க ஐலி. இந்திராணி வந்து ஐலி கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் சிவா இங்கே நீ மட்டும்தான் வந்திருக்கியான்னு கேட்குறாங்க. ஆமாம் நீ, அவர் ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க,
கேட்குறாங்க. இப்போ வந்துடுவாருங்கிறாங்க ஐலி. ஐலி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் ஏதோ ஆதாரமெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, கொண்டு வந்தீங்களா அப்படின்னு இந்திராணி கேட்குறாங்க. அண்ணி சிவா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுக்காகத்தான் போயிருக்காங்க, வாங்கிட்டு வந்துடுவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கங்கிறாங்க. ஐலி சொன்னதை கேட்டதும் இந்திராணிக்கு குழப்பமா இருக்குது. கண்டிப்பாக சிவா ஆதாரத்தோடு வருவானா இன்னும் தெரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ செல்வநாயகி ரித்திகாவும் அப்படியே எரியர் நெருப்பில் எண்ணெய் ஊற்றி விடுற மாதிரி வந்து தூண்டி விடுறாங்க. அண்ணி போய் இந்த ஐலி பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்க. இப்போ நியூஸில் வேற லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறேன்னு வேற சொல்லியிருக்கீங்க. இவங்க என்ன ஆதாரத்தை அப்படி கொண்டு வந்துட முடியும்? அதுவும் அந்த வருமானா பெரிய ஆளுன்னு வேற சொல்கிறாங்க. அவனை ஏற்றுக்கிட்டெல்லாம் நம்ம ஒன்று செய்ய முடியுமா? இப்போ நம்ம குடும்பமான காற்றுல பறந்தது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம குடும்பமான கவலை போகுது. பேசாமல் இந்த பதவியும் வேண்டாம் அரசியலும் வேண்டாம்னு ஓரமாக ஒதுங்கி இருந்திருக்கலாம். கபிலன் சொன்னது சரியாக தான் போச்சு. ஆனால் கபிலன் பேச்சை மீறி இவங்க பேச்சையெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் போய் அரசியல் நின்னது இப்போ தான் பெரிய தப்புன்னு தோணுதுங்கிறாங்க செல்வநாயகி. அப்போது உதய பெருமாளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆளாளுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே, நான் எப்படி உண்மையை நிரூபிப்பேன்? இப்போது ஆற்றுலையும் சேத்துலையும் ஒரு கால் வச்சுட்டு தடுமாறுறோமே அப்படின்னு உதய பெருமாள் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இந்திராணி என்ன பண்ணுறது? இப்போ லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி ஆகணுமே, என்ன பண்ணுறது? அப்படி ஒரு வேலை இல்லைன்னா நிறைய பேர்த்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்குன்னு உதய பெருமாள் சொல்லிட்டு இருக்கும்போது ஐலி வந்து சொல்கிறாங்க. மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, சொன்ன டைமுக்கு ஆதாரத்தோட சிவா வந்துடுவார், நீங்களும் உங்கள் பேரை காப்பாற்றிக்கலாம், தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்கிறாங்க ஐலி. இங்கே பார்த்தா விடுவேனான்னு சிவா கபிலனோட காரை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அவங்க டீமே எல்லாரும் சேர்ந்து கபிலன் காரை சுற்றி வளைச்சி பிடிச்சிடுறாங்க. கபிலனை இழுத்து தள்ளி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கபிலன் ஒரு கட்டை எடுத்து அந்த சிவா தலையில் ஓங்கி ஒரு அடி வச்சிடுறாங்க. அப்படியே ரத்தம் வீச்சு அடிச்சிட்டு போகுது. இந்த பக்கம் சாந்தியை பிடிச்சிடுறாங்க இவங்க டீமு. கபிலன் தப்பிக்கிறதா இல்லை இவங்ககிட்ட சண்டை போட்டு போராடுறதா ஒன்றும் பண்ண முடியலையா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் திணறிக்கிட்டு இருக்காரு கபிலன். சிவாவோட டீம் சாந்தியை போட்டு மிரட்டுறாங்க. உண்மையை சொல்லு, நீ பணத்துக்காக தானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணின? ஆமாம், உதய பெருமாளை நீ கல்யாணம் பண்ணினது உண்மைதானா? உண்மையை சொல்ல போறியா இல்லை உன்னை வச்சு யாராவது இப்படி விளையாட்டு காட்டினாங்களான்னு கேட்கும்போது, ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் போலீஸ்னு எனக்கு தெரியாது, நான் உண்மையை சொல்லிடுறேன். அவங்க எனக்கு பணம் கொடுத்து இப்படியெல்லாம் பேச சொன்னாங்க, நடிக்க சொன்னாங்க. அதுதான் அந்த நியூஸில் நான் உதய பெருமாளோட மனைவின்னு நான் சொன்னேன். ஆனால் சத்தியமாக உதய பெருமாளுங்கிறதே யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குன்னு சாந்தி உண்மையை ஒத்துக்கிறாங்க. இந்த உண்மையை எங்கே கேட்டாலும் சொல்லுவியான்னு சிவா கேட்குறாங்க. சாந்தி எங்கே கேட்டிங்கனாலும் நான் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியை அங்கே எல்லாம் செட்டிங் எல்லாம் தயார் பண்ணி வைங்க, நான் சாந்தியோட வந்துட்டு இருக்கேங்கிறாங்க. இதை கேட்டு இந்திராணியும் இங்கே அவங்கள வீடியோ எடுக்கிறதுக்காக எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. சேனல் ஒளிபரப்புறதுக்கு நேரடியாக ஒளிபரப்புறதுக்காக எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சிவா சாந்தியோட வந்து நிற்கிறாங்க. சாந்தியை பார்த்ததுமே உதய பெருமாளுக்கு மேற்கொண்டு எல்லாத்துக்கும் கோவம் வருது. ஆனால் ஆத்திரப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ வரைக்கும் அந்த அம்மா உண்மையை சொல்லிட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கோவத்தை பொறுமையை கண்ட்ரோல் பண்ணி அடக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாந்தி கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் உண்மையிலுமே உதய பெருமாளுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு, அவரோட முதல் மனைவி நீங்களா? அவர் உங்களை கைவிட்டுட்டாரா? இப்படியெல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்கும்போது அப்போ சாந்தி எல்லாத்துக்கும் ஒரே பதில் சொல்கிறாங்க. உதய பெருமாளுங்கிறதே யாருன்னு எனக்கு தெரியாது சார். பணத்தை கொடுத்து எலெக்ஷனில் அவர் நிற்கக்கூடாதுங்கிறக்காக இப்படியெல்லாம் அவர் பேரை கெடுக்கிறதுங்கிறக்காக எனக்கு எழுதி கொடுத்த வசனத்தை தான் நான் பேசினேன். அவர் இன்னார்னு கூட தெரியாது. ஆனால் நான் பணத்துக்காக நடிக்கிறவன். எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க. பணத்தை காட்டி இப்படி நடிக்க சொன்னாங்க, நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி நடிச்சிட்டேன், எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி சாந்தி லைவ்ல பேசிட்டு இருக்காங்க. இப்படி மிரட்டி சொன்னவங்களோட பேரை சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது வர்மாங்கிறாங்க. சாந்தி வர்மான்னு சொன்னதுமே எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. இந்த வர்மா ஆரம்பத்திலேருந்து இவனை யாருனாலையும் அடக்கவே முடியல. இவன் பெரிய ரவுடிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இவனை இன்னும் கையும் களமாக பிடிக்காமல் வச்சுருக்காங்க. இவனால் இன்னும் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. உதய பெருமாளுக்கு வர்மாவுக்கு என்னதான் இடையூறுன்னு தெரியாது. ஆனால் உதய பெருமாளை இந்த கட்சியிலேருந்து நீக்கணுங்கிறக்காகவும் கட்சியில் நிற்கக்கூடாதுங்கிறக்காகவும் இந்த வர்மா செஞ்ச ஏற்பாடுங்கிறது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்திராணியோட சேனலில் சாந்தி புட்டு வச்சுட்டாங்க. வர்மாவை பற்றியும் காட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்திராணிக்கு அளவில்லாத சந்தோஷம். அப்பாடா, சாந்தியால் குடும்பமான காற்றுல பறந்தது. இனிமேல் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படியோ சாந்தியே உண்மையை ஒத்துக்கிட்டா. இதுக்கப்புறம் இனிமேல் யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது. இனிமேல் நம்ம குடும்ப கௌரவத்தோடு இருக்கலாம்னு நினைக்கிறாங்க இந்திராணி. லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க இந்திராணி. அப்போ தான் கபிலன் முஷுன்னு வந்து நிற்கிறாங்க. வந்ததும் ஐயோ என்னது, நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கே, இப்போ வர்மானுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது, இந்த சாந்தியை நாமளே கூட்டிகிட்டு வந்து விட்ட மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு கபிலன் வர்மாவுக்கும் பயப்படுறாங்க. இந்த பக்கம் சாந்தியை பார்த்தும் பயந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த சாந்தி மட்டும் பேசாமல் இருந்தது தான் ஏதோ ஒரு தப்புலையே இப்படியே குற்றவாளியாக்கி அப்பாவே எலெக்ஷனில் நிற்காமல் விட்டுருக்கலாம். வர்மா ஆளுகிட்ட போராடி சாந்தியை கடத்திட்டு வந்தேன். ஆனால் இப்போ இவங்க கடத்திட்டு வந்து இப்போ இங்கே உண்மையை சொல்ல வச்சுட்டாங்களே, இப்போ நான் என்ன செய்வேன்? வர்மா கிட்ட நான் சிக்கன்னா அவ்வளோதான், என் தலைவே சீவி போடுவானே அப்படின்னு கபிலன் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஐலி கபிலனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்திராணியோ எப்படியோ இந்த சாந்தியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து எங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிட்டீங்கன்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. லைவ்லையும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போது இந்திராணிக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் கிடைச்ச மாதிரி சந்தோஷத்தில் இருக்காங்க. அடுத்த செகண்டே உதய பெருமாளுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வருது. சார், உங்களை பற்றி எல்லாரும் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டோம், பணத்துக்காக
எதுக்காக இந்த அம்மா உங்கள் பேரை கெடுத்திருக்கு இப்போ தாங்க சார் எங்களுக்கு உண்மை தெரிஞ்சது. இந்த அம்மாவே உண்மையை சொல்லிடுச்சு பாருங்க. ஐயோ உங்களை பற்றி இவ்வளோ தவறாக பேசின போது நாங்கள் கூட ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டோம். எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், மன்னிச்சுக்கோங்க சார், தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உதய பெருமாள் கிட்ட எல்லாருமே மன்னிப்பு கேட்டு வருத்தத்தையும் தெரிவிச்சுட்டு சாந்தியை திட்டிட்டு இருக்காங்க. அப்போ தான் உதய பெருமாளுக்கு சிவா பண்ண காரியமே இன்னும் அச்சா ஸ்ட்ராங்காக புரியுது. அப்போவும் தானாடாட்டும் தன் தசையாடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எனக்கு வந்த கேவலத்தையும் அவமானத்தையும் சிவாவுக்கு வந்ததா நினச்சி இப்போ என் பையன் என்னை பேரை காப்பாற்றிட்டான். இந்த குடும்ப கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாற்றிருக்கான் சிவா. இவன் என் பையன் இல்லைன்னு நான் யாருக்கு முன்னாடியும் ஒத்துக்காம நான் தவிச்சிட்டேன். இவன் மனசை எவ்வளவோ தடவை நான் காயப்படுத்தியிருக்கேன். இன்னைக்கு என் மனசை குளிர வச்சவனை நான் குளிர வைக்க வேண்டாமா அப்படின்னு சொன்ன உதய பெருமாள் சிவாவை கூப்பிட்டு, சிவா நீதான்ப்பா என்னோட வாரிசு, நீ தான் என்னோட குடும்ப மான கௌரவத்தையும் காப்பாற்றிருக்க. எங்கேயோ இருந்து வந்தவ என் பேரை கெடுக்கிறதுக்காக எப்படியெல்லாம் டிவி சேனலில் சொல்லிட்டா. இந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுங்கிறக்காக என் மானத்தை வாங்கினாலுமே நீ தான் என் மகன்னு தெரிஞ்சிருந்தும் இதை பற்றி நீ யார்கிட்டையும் மூச்சிடாமல் நான் சொல்லட்டும்னு காத்திருந்த பாரு. நீ தான்ப்பா என் பேர் சொல்ல பிறந்த பிள்ளைன்னு சொல்லி கௌரவிக்கிறாங்க. உதய பெருமாள் சிவாவை தனியாக அழைச்சிட்டு போய் சத்தியமே பண்ணுறாங்க. சத்தியமாக சிவா நீ தான் என்னோட பையன். நான் இவ்வளவு நாளாக உன்கிட்ட அதை சொல்லாது எனக்கு மன்னிச்சுக்கோ. ஆனால் நீயும் எவ்வளவோ விஷயங்களில் தான் தான் மகன்னு சொல்லி போராடினேன். அப்போ கூட நான் அழுத்தமாக இருந்துட்டேன். ஆனால் நீ பாரு எவ்வளோ பேர்த்து முன்னாடி என்னோட கௌரவத்தை காப்பாற்றிருக்க. சத்தியமாக சொல்கிற சிவா நீ பையங்கிறத நான் எல்லார் முன்னாடியும் நிரூபிக்க போகிறேங்கிறாங்க உதய பெருமாள். இவங்க 2 பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்கிறத செல்வநாயகி பின்னாடியே வந்து இவங்க 2 பேரும் அப்படி என்ன தான் பேசுகிறாங்க, என்ன இப்படி சாந்தியை கொண்டு வந்து நிறுத்தி இவன் முதல் தாரம் இல்லைன்னு சொன்னதும் இவருக்கு அப்படியே உச்சி குளிர்ந்து போச்சா, அதனால தான் சிவாவை தனியாக கூட்டிகிட்டு போய் இப்படி ரகசியம் பேசுகிறாரா அப்படின்னு செல்வநாயகி தாம் தூம்னு குதிக்கிறாங்க. உதய பெருமாள் சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ இந்திராணிக்கும் அளவில்லாத சந்தோஷம். அப்பாடா எப்படியோ சித்தப்பாவோட பேரை காப்பாற்றிட்டீங்க ஐலி சிவா, நீங்கள் 2 பேரும் சொன்ன மாதிரியே சொல்ல காப்பாற்றிருக்கீங்க. இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாங்கிறாங்க. இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது அப்போ கபிலனுக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கு. வர்மா தான் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. கபிலன் யாராவது பார்த்துருவாங்களோன்னு திருன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அப்போ கபிலன் என்னடா பண்ணுறது, இந்த வர்மா கிட்ட என்ன சொல்லி தப்பிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பக்கம் போனது வர்மா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. டேய் கபிலா, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கே தெரியுமா? சாண்டியை என் கஸ்டடியில் கொண்டு வரலான்னு நான் நினச்சேன். என் ஆளுகளை அனுப்பி வச்சா நீ என்னடானா அந்த ஆளுகிட்ட இருந்து சாந்தியை தட்டிட்டு போய் உன் அக்கா கறிக்கு முன்னாடி நிறுத்திருக்கியா? உன் அக்காவை உன் குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணுங்கிறக்காக சாண்டியை கொண்டு போய் இப்போ சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கியா அப்படின்னு வர்மா கண்டபடி கபிலனை திட்டுறாங்க. வர்மா சத்தியமாக நான் அப்படி நினைக்கல. யார் கண்ணிலையும் படாமல் இந்த சாண்டியை நான் கடத்திட்டு போய் எங்கேயாவது அனுப்பலான்னு தான் கூட்டிகிட்டு போனேன். அப்படி இருந்தும் ஒரு டீம் வந்து இறங்குனாங்க பாரு, அது போலீஸ் டீம் போல இருக்குது. அவங்க எப்படியோ இந்த சாண்டியை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. வந்ததும் எங்கள் அக்கா கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்காங்க வர்மாங்கிறாங்க. டேய் நான் தான் சொன்னனால உன் அக்கா வீட்லேயே ஏதோ ஒரு போலீஸ் இருக்குன்னு, ஆனால் நீ நம்பலை. இப்போ பாரு என்னையே காட்டி கொடுத்துட்டேலடா. இதுக்கப்புறமா உன்னைய நான் உயிரோடு விடுவேன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு வர்மா மிரட்டிட்டு இருக்கும்போது கபிலன் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா சிவா சந்தோஷத்தில் வந்து அயலி கிட்ட சொல்கிறாங்க. அயலி இன்னைக்கு என்ன நடந்து தெரியுமா? என் அப்பா தனியாக கூப்பிட்டு இந்த குடும்பத்தோட வாரிசு நீ தாண்டா, என்னோட மூத்த பையனே நீ தான்னு சொல்லிட்டார் தெரியுமாங்கிறாங்க. அளவில்லாத சந்தோஷத்தில் இருக்கிற சிவாவை பார்த்து அயலிக்கு ரொம்ப பொறிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. சிவா இவ்வளவு நாளாக இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நான் இது வரைக்கும் உங்கள் முகத்தில் பார்த்ததே இல்லை. நீங்கள் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்கிறாங்க அயலி. சிவா சொல்கிறாங்க, இதை பாரு அயலி, இனிமேல் நான் அனாதை இல்லை, எனக்கும் அப்பா கிடைச்சிட்டாரு, உறவுகள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமா சொல்றதை பார்த்த அயலி, சிவா கூடிய சீக்கிரம் என்னோட விருப்பத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லத்தான் போறேன். இந்த உறவும் எப்பவும் பிரியா உறவா நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கத்தான் போறோம்னு அயலி மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சிவா, அயலி நீ ஏனோ என்னை விட்டு கொஞ்சம் விலகியே நிக்கிறது தான் எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என் மனசுல நீ நிறைஞ்ச மாதிரி உன் மனசுலயும் நான் நிறைஞ்சிருக்கேனான்னு நீ சொன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படியே கனவு கண்டுட்டு இருக்காங்க சிவா. இது பார்த்து அயலி, ஹலோ சார், என்ன கனவா, என்ன கனவுல டியூட் பாடுறீங்களா, என்ன அந்த ரேஷ்மா கொடையா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க. சிவா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிட்டு, ஐயோ அதெல்லாம் இல்லை அயலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, புரியுது முகத்துல ரொம்பவே வலியுது, தொடச்சுக்கோங்க அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க அயலி. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.